எந்த காலகட்டத்தில திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? என்னை பத்தி ஒரு பெரிய ஒரு ஸ்கேண்டல். எங்க அப்பா அம்மாவுக்கு அது ஒரு பெரிய ம். ஜோல்ட். ம். ஒரு வயதில் மிகவும் மூத்த பெரிய ஒரு தொழிலதிபர் என்னை வச்சிட்டு இருக்கிறாரு. ம். வந்துருச்சு. ம். அவர் எந்த அளவுக்கு பெரிய ஒரு தொழிலதிபர்னா, இப்ராஹிம் ராவுத்தர் வந்து என்ன கேட்கிறாரு. நீங்க படத்துல போட்டா, நீங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் வர மாட்டீங்க. நீங்க ம். எல்லாம் வந்து பெரிய இடம் அப்படிலாம் பேசுறாரு. ஓ! நெருப்பு மாரி அது இதுல பரவிடுச்சு. பரவுது. அந்த மனிதர நான் ஒரே ஒரு தடவ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்ததோட சரி. ம். அதுக்கு மேல எனக்கு அவர தெரியாது. ஆனா, போய் ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குது. உண்ம மெதுவா காலார நடந்து வருது. ஸோ, அதுல என் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து எங்க அப்பா, அம்மாவுக்கு போகல. ம். நான் நெருப்புங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா, சினிமாவுல நடிக்கிறத கூட, அதுல ஆளாளுக்கு பேசுறத கூட பொறுத்துக்க முடிஞ்ச அவங்க, இத அவங்களால பொறுத்துக்கவே முடியல. அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, நாளைக்கு என் பொண்ணுக்கு திருமணம் ஆகாது, பேர் கெட்டுது அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. ம். எங்க கடமைய நாங்க செய்யணும் ம். அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. 2வது என்னோட தாயாருக்கு கொஞ்சம் உடல்நிலை மோசமாக ஆரம்பிச்சிடுச்சு. ம். ஸோ அவங்க பயந்துட்டாங்க. எனக்கு உடல்நிலை சரியில்ல. நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதோ. நான் அதனால என் கடமைய நான் முடிச்சிடணும். ம். அப்படி இது 2 காரணம். மெயின் ம். காரணம் இதான். ம். கெட்ட பேரு தான். ம். போதும் சினிமால நடிச்சது. ம். இப்படியெல்லாம் கேவலமான ஒரு பேரு தேவையில்ல. ம். அதுவும் கேவலம்னா எப்படி? எல்லாரும் எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொந்தாலி அவர்கள் வருவாரு. "ஆஹா! நீங்கலாம் இப்போ பெரிய இடம்" அப்படிம்பாரு. அத வந்து ஒவ்வொருத்தர் என்னம்மா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னம்மா பெரிய இடம். இப்ப நாங்க தான் உங்ககிட்ட வரணும். நாளைக்கு எதுனாலும் நீங்க உங்ககிட்ட சொன்னா நடந்துரும்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. ம். யோவ் என்னையா விளையாடுற? ச்சீ அப்படின்னு சொன்னா, ஏன் ச்சீ? தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமே கையில இருக்கு. நீங்க ஏன் சீன்னு சொல்றீங்க? ம். உண்மை இல்லையா? ம். அடாடா! அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம். ஏன் வருத்தப்படுவாங்க. ம். அவ்ளோ பெரிய இடத்துல உங்களுக்கு அப்ப சம்பந்தம் இல்லையா? அடாடா! அப்படின்னு ஏமாற்றமெல்லாம் அடைவாங்க. இப்படி ஒரு சமூகத்துல இருக்கோம் நம்ம.